சரியக்கா சரியக்கா. வீரசேனன் கோச்சுக்காதீங்க சரியா, கோச்சுக்காதீங்க. எதுனாலும் அக்கா கிட்ட கேளுங்க, உரிமையாக சண்டை போடுங்க, உரிமையாக கேளுங்க, உரிமையாக பேசுங்க, கோச்சுக்க மட்டும் செய்யாதீங்கன்னா. எல்லோருக்கும் பாய். லவ் யூடா தங்கம், லவ் யூ பிரியாம்மா, லவ் யூ. அதுவும் உண்மைதானக்கா, உண்மைதான் உண்மை. ரியாஸ் அனைவரும் லைக் போடுங்க, எல்லாரும் லைக் போடுறாங்க. எழில் ரகுபதி பிரதர், நான் திருச்சி டிஸ்ட்ரிக்கு மணப்பாறை. சூப்பரா ரகுபதி சரில் எழில் சகோதரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க அப்படியே கடகடன்னு ஓடி போயிடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் நிறையா இருக்கா, இத்தனை பேர் இருக்கீங்க, கமெண்ட்டை காணும். மாற்றி வச்சுருக்கேன். எழில்மா சாப்பிட்டீங்களா? காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா எழில்மா? என்ன சாப்பாடு? ரகுபதி காட்டில் விவசாயம் பண்ணுறாங்க, என்ன சாப்பாடு வச்சு நேரம் என்ன சாப்பாடு இருக்கு? காலையில் என்ன சாப்பிட்றீங்க? ரியாஸ் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே இல்லை. தேவிமா என்ன சமைச்ச? தேவிமா சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. தேவிமா பஞ்சு வாங்கல, பஞ்சாயத்து போட்டாரு, அப்பவே நான் உள்ள வந்துட்டேன். பஞ்சாக பறந்துட்டாருன்னு சொல்லி நந்தினி அப்பவே உள்ள வந்துட்டீங்களா? அவளுக்கு குசும்பு, கோச்சுக்காதீங்க பஞ்சு. அது 18 வயசு தான், சின்ன பிள்ளை, வாய் ஜாஸ்தி. அக்ஷயாவுக்கு மேலே பயங்கர வாழு அவ. இப்படித்தான் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா எல்லாரையும், கோச்சுக்காதீங்க. நான் மஞ்சள் காமாலை 32 வகை இருக்கிறது, நமக்கு எந்த காமாலை வந்திருக்குதுன்னு டாக்டர் மூலமாக தெரிந்து கொண்டு வந்து அங்கே மருந்து கொடுக்க வேண்டும். சூப்பர்ப்பா, நல்ல தகவல். ரகுபதி அக்கா வேலை உள்ளது, சைலண்ட் வாட்சிங். ஓகேப்பா ரகுபதி, தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? வைஷு நான் உண்மையா என்னது உரிமையாக சண்டை போடுறேன், எனக்கு ஒரு 50,000 ஜிபே பண்ணுங்க. நான் சொல்கிறேன், ஒரு 2 பேர்த்துக்கு சூப்பர் சாட்டில் ஒரு 40 ரூபா போடணும். என்கிட்ட காசு கூட இருக்குது, ஒரு 120 ரூபா சில்லற வச்சுருக்கேன். அது அவங்களுக்கு கூட அந்த ஜிபேலேருந்து என்னால் பண்ண முடியல. இல்லைன்னு சொல்கிறாமல் ஒரு 120 ரூபா இருக்குப்பா. 50,000த்துக்கெலாம் பிரயோஜனம் இல்லாத ஆளு நான். பிரெட்டு எக்டோஸ்ட் அக்கா. சூப்பரா. கிளாஸ் இருக்குல்ல காலையில் உங்களுக்கு. ரியாஸ் ஹாய் பஞ்சு டேடி, வெல்கம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவருக்கு என்ன, அவர் இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பார், சாப்பிடுவார். ரகுபதி முருங்கைக்காய் சாம்பாருடன் சாதம் அக்கா. முருங்கைக்காய் சாம்பார் சாதம் அக்கா. ஓகே. காட்டிலலாம் அந்த வெள்ளாமை போட்டிருப்பாங்க, நிறைய காய்கறி இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். குப்பைமேனி இலை சிறங்கு போன்ற தோலில் வந்ததற்கு தேய்த்து குளித்தால் குணமாகும். ஆமாம், இது இந்த இஎஸ்ஐயில் சித்தா மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த குப்பைமேனி தைலம் கொடுப்பாங்க. அது அலர்ஜிக்கு தான் அந்த குப்பைமேனி தைலம் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் சித்தி வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி இருக்குது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி இருமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி சங்கில் வச்சு ஊற்றி விட்டாங்கன்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ளே இருக்க சளி எல்லாமே வெளியேற்றி கொண்டு வந்துருமா, அது சொல்லுவாங்க. ஐயோ பஞ்சு அங்கிள் ஹாய். மாட்டிக்கிட்ட நீ. பஞ்சு அங்கிள் பஞ்சா பறந்துட்டான்னு சொல்லும் போதே அவர் உள்ளே வந்துட்டாராம். போச்சு நீ இன்னைக்கு, அவ்வளவுதான். ரியாஸ் யூ ஹேட் எ பிரேக்ஃபாஸ்ட்? ரியாஸ் சாப்பிட்டீங்களா? நான் கேட்டேன், சொன்னீங்களா? ரியா சொன்னீங்களா? சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எழில் வணக்கம் பஞ்சு அண்ணா. வணக்கம். இருப்பாங்க, சைலண்டாக இருப்பாங்க, அனைவரும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு இருக்கும். ஏன்னா இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா பஞ்சு? என்னன்னதே மனுஷன் 4 மணி நேரத்துக்கு நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு பவன்டா கேனில் வச்சுருக்கிறேன், 4 மணி நேரத்துக்கு அந்த தண்ணி போதுமா? நம்ம 1 மணி நேரம் லைவ் விடுறதுக்கு ஒரு குடம் தண்ணியை காலி பண்ணுறோம். நான் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதை தான் என்ன சாப்பிட்டீங்க ரியாஸ், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. 7 பேர் லைவில், அத்தனை பேர் சைலண்ட் வாட்சா? ஓ ரகுபதி சைலண்ட் வாட்ச்சு. இன்னும் யாரெல்லாம் இருக்கீங்க? கமெண்ட் பண்ணாதவங்க வந்து